நம்மளோட சென்ட்ரல் பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு புதுசாக ஒரு ப்ரொப்போசல் வச்சிருக்கிறாங்க. டிஜிட்டல் கரன்சிஸ் அப்படிங்கிறது போல பிரிக்ஸ் நாடுகளான நம்மளுக்குள்ள இருக்கு. இப்போ அந்த டிஜிட்டல் கரன்சிஸை ஏன் நம்ம லிங்க் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறது போல இந்திய தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு ப்ரொப்போசலை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது ஜியோ பொலிட்டிக்கலோட எர்த்குவாக்கை உருவாக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். இந்த எர்த்குவாக் அப்படிங்கிறத நம்ம ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் பல நபர்கள் இந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகம் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும். ஜியோ பொலிட்டிக்கல் எர்த்குவாக், ஃபினான்ஷியல் எர்த்குவாக் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மிக முக்கியமான முடிவுகள் இதுக்கப்புறம் உலக நாடுகள் எட்டப்படும். ஸோ அந்த முடிவுகள்னால பல பிரளயங்கள் வெடிக்கும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே, ஏன் இந்த எர்த்குவாக் எப்போ வரும், இது போல லிங்க் பண்ண என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. இதுக்கான காரணம் பிரிக்ஸ் சமிட். 18வது பிரிக்ஸ் சமிட் நடக்க போகுது இல்லையா இந்த வருஷம் 2026. ஸோ அந்த பிரிக்ஸ் சமிட்ல இருந்து ஒரு எர்த்குவாக் உருவாக ஆரம்பிக்கும். அது ஒரு காரணம் வேணும் இல்லையா. ஸோ அதோட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் சமிட்டாக இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஏன்னா இப்போ இந்த 18வது பிரிக்ஸ் சமிட்டோட தீம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் இதை இது பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறோம், லோகோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், பில்டிங் ரெசிலியன்ஸ், இன்னோவேஷன், கோஆப்ரேஷன், சஸ்டெயினபிலிட்டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தீம். சஸ்டெயினபிலிட்டி, கோஆப்ரேஷன் எல்லாமே ரொம்ப முக்கியமான டேர்ம் இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்க்கு. ஸோ பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னா 11 நாடுகள். முதல்ல இந்த பிரிக்ஸ் நாடுகள் ஒற்றுமையா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னா 11 நாடுகள் அப்படின்னா பிரேசில், சைனா, எஜிப்ட், எத்தியோப்பியா, இந்தியா, இந்தோனேசியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆப்பிரிக்கா, யுஏஇ, யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ். ஸோ எவ்வளோ 11 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 2006 வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் அப்படிங்கிறது போல ஃபார்மலைஸ் ஆச்சு. அது ஃபர்ஸ்ட் பிரிக் சமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா யக்கேந்திராஸ்பர்க். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப தேவை. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் எவ்வளவு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்குவாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு பின்னாடி என்னென்ன விதமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ 2009 ரஷ்யாவில் யக்கேந்திராஸ்பர்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் சமிட் உருவாகுது. ஃபர்ஸ்ட் பிரிக் சமிட் வந்து பண்ண நடக்குது. 2010 சவுத் ஆப்பிரிக்கா இணையிறாங்க. பிரிக்ஸ் அப்படிங்கிறது போல மாறுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் 2010 இனிஷியேட் பண்ணுறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்த்திக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ 3வது பிரிக்ஸ் சமிட் சைனாவில் சன்யாவில் நடக்கக்கூடிய அந்த பகுதி 2011 3வது பிரிக்ஸ் சமிட்டில் தான் சவுத் ஆப்பிரிக்கா இணைஞ்சு பிரிக்ஸ் அப்படிங்கிறது போல பெயர் மாற்றம் அடையுது. 2024 எஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ எல்லாம் மெம்பர் ஆகிறாங்க. 2025 இந்தோனேஷியா. ஸோ இது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். எந்த நாடுகள் எப்படி எப்படி இணைகிறாங்க, எவ்வளவு நாடுகள் இருக்காங்க அப்படிங்கிறது போல. இல்லை சைனாக்கு இந்தியாவுக்கு ஆகுமா, சவுதிக்கு ஈரானுக்கு ஆகுமா, ரஷ்யாவுக்கு சைனாக்கு ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஆகுதோ ஆகலையோ இவங்க எல்லாரும் இணைஞ்சு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த வருஷம் 2026 தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளோட சேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் மீட்டிங் நடக்க இருக்கு. சேர்மன்ஷிப் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2012, 2016, 2021 நம்ம பிரிக்ஸுக்கு சேர்மனாக இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாத்த விட வரலாறுல மிக முக்கியமான ஒரு சேர் மீட்டிங், அது ஒரு பிரிக்ஸ் சமிட் அப்படின்னா அது 2026 அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பிரிக்ஸோட 3 கோர் பில்லர், அந்த விஷயம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் இந்த 3 கோர் பில்லரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பிரிக்ஸ் நாடுகள் உதவுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் இது ஒரு பாயிண்ட், எக்கனாமிக் ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷன் இது 2வது பாயிண்ட், பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், எக்கனாமிக் ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷன். ஸோ இப்போ ஈரான் பிரச்சனையில் இருக்காங்களா, ரஷ்யா பிரச்சனையில் இருந்தாங்களா, சீனா பிரச்சனையில் இருந்தாங்களா, இப்போ நம்ம பிரச்சனையில் இருக்கோமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணம் சாங்ஷன்ஸ், டேரிஃப் இது போல விஷயம். எக்கனாமிக்கலி ரஷ்யாவை வீழ்த்த முடிஞ்சுதா, இல்லை. எக்கனாமிக்கலி சீனாவை வீழ்த்த முடிஞ்சுதா, இல்லை. எக்கனாமிக்கலி இந்தியாவை வீழ்த்த முடிஞ்சுதா, இல்லை. ஸோ இந்த கோஆப்ரேஷன் பிரிக்ஸ் அப்படிங்கிறது யார் எப்பேற்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும்
இந்த கோர் பில்லரில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். ஸோ இப்போ பொலிட்டிக்கல் அண்டு செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப டிசைசிவான நாட்கள். ஸோ அதில் தெரிஞ்சிடும். ஏன்னா ஈரான் மிக முக்கியமான ஒரு மெம்பர், பிரிக்ஸோட உயிர் நாடினே வச்சுக்கலாம். ஏன்னா வர்த்தக பாதை அங்கே இருக்குது. ஸோ அந்த வர்த்தக பாதையை ஈரான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக பிரிக்ஸ் சம்மிட்டை பாதிப்படைய வைக்கும். ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் 2026 வரக்கூடிய பிரிக்ஸ் சமிட் நடக்கலாம் அப்படிங்கிறதோட எக்ஸ்பெக்டேஷன் டேட் இருக்குது. முன்னாடி நடக்கலாம், பின்னாடி நடக்கலாம், பட் எக்ஸ்பெக்டட் டேட் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் தான் நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது போல். இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, சைனாக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, ரஷ்யாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது. ஸோ இந்த 3 பேங்க்குகளும் சேர்ந்து அவங்களோட நாணயங்களை லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. ஸோ 2026 இதில் மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்கிறது போல் எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த ஒரு நியூஸ்னால. சரி, இது நடக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இதோட அடிப்படை அப்படிங்கிறது பண்ணால் 2025 பிரேசிலில் நடக்கக்கூடிய பிரேசிலில் போன வருஷம் நடந்தது இல்லையா, ரியோ ஜெனிரியோவில். ஸோ அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அடிப்படையான வேலைகள், கல் எடுத்து வைக்கிறது, அடிக்கல் நாட்டுறதுமாங்களே, ஸோ அது வந்து பண்ண அப்பயே நடந்திருக்கு. அதாவது இன்டர் ஆப்ரேட்டபிள் பேமெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்கல் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதோட அடுத்த படிக்கட் தான், அடுத்த கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த லிங்கேஜ், சென்ட்ரல் பேங்கோட டிஜிட்டல் கரன்சியோட லிங்கேஜ். சரி, இதனால எப்படி எர்த்குவேக் வரும், அது ஜியோ பொலிட்டிக்கல் எர்த்குவேக் எப்படி வரும் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. அதாவது இந்த லிங்க் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதோட மெயினான ஒரு போல்டான எய்ம், இந்த நடக்கக்கூடிய விஷயம் எதுக்குன்னா, இப்போ மக்கள் இருக்காங்க, வர்த்தகம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சைனாக்கு போகிறோம், நம்ம ரஷ்யாவுக்கு போகிறோம், நம்ம ஈரானுக்கு போகிறோம், ஸோ நம்ம வந்து பண்ண சவுதிக்கு போகிறோம், இது போல் நாடுகளுக்கு போகிறோம், வர்த்தகம் பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய பொருள் வாங்கணும். இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காசு கொண்டு போய் அங்கே கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்களா? வாங்க முடியாது. அப்போ ஃபிசிக்கலாக பிரிண்ட் பண்ணக்கூடிய காசில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது ஒரிஜினல் பண்ணுமா, டூப்ளிகேட் பண்ணுமா, அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதே டிஜிட்டல் கரன்சியாக இருக்கும்போது அதை அந்தந்த நாடுகள்னால மானிட்டர் பண்ண முடியும், அதை கட்டுப்படுத்த முடியும். ரெண்டாவது, அந்த டிஜிட்டல் கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், நான் இங்கே வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய காசை நேராக போய் சவுதிக்கு போகிறேன், அங்கே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு எனக்கு வேணுங்கிற பொருள் வாங்கிக்க முடியுது அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்னால பரிவர்த்தனைகள் செய்ய முடியும். ஸோ வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும். எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வர்த்தகம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால வர்த்தகம் அதிகரிக்கும். ரெண்டாவது, டூரிசம். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் டூர் போயிடலாம் ஈஸியாக. இதே வெளிநாட்டுக்கு போகணுன்னா முதல் பிரச்சனையாக இருக்கிறது காசு. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு நம்ம என்னவா பண்ணுறோம், முதல்ல எந்த ஒரு நாட்டுக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் அந்த நாட்டோட கரன்சியை மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு வேலையை செய்வோம் கட்டிருந்தாலும். ஏன்னா அதுக்கான காரணங்கள் இருக்குது, நான் கடைசியாக சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு வியட்நாமுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை வேண்டாம் பக்கத்துலேயே நம்ம இங்கே சீனாக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்து நாடு தான், பார்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். இப்போ நம்ம அங்கே போனாலும் என்ன பண்ணணும், யுவானில் மாற்றணும். நம்ம காசை யுவானுக்கு கன்வெர்ட் பண்ணி அவங்களோட காசை நம்ம வாங்கி அதுக்கப்புறம் அங்கே நம்ம செலவு பண்ணிட்டு அப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிச்ச காசை கொடுத்துட்டு திருப்பி நம்ம இந்தியா காசு மாற்றிட்டு நம்ம இந்தியாவுக்கு வருவோம். ஸோ இந்த போல விஷயங்கள் இருக்கிறதுனால சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம டைரெக்டாக யுவானை வாங்குவோமா, மாட்டோம். அமெரிக்க டாலரை வாங்கிக்குவோம். அமெரிக்கா டாலர் கையில் இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்மளை வேணுங்கிற அளவுக்கு கொடுத்து நம்ம யுவானாக பண்ணிக்குவோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யுவானை கொடுத்துட்டு அமெரிக்க டாலர் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கும் போது நம்ம இந்தியாவுக்கு வந்து கூட நம்ம அந்த டாலரை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி எக்ஸ்சேஞ்சஸ் ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னா டாலரை பேஸ் பண்ணி வந்து பண்ண வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஸோ இது போல் டூரிசமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இந்தியாவில் இருக்கிற ஒரு நபர் இந்தியாவோட ரூபாய் சம்பாரிச்சு அதே இந்தியாவோட ரூபாய் வந்து சைனாவில் போய் செலவு பண்ண முடியும்னா எவ்வளவு ஈஸியாக மாறுது. ஸோ அந்த பரிவர்த்தனை ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது போல் வர்த்தகம், டூரிசம், இது போல் பல விஷயங்கள் நடுவில் இருக்கக்கூடிய பேரியர்ஸ் தெரியப்படும். இதனால் டைரெக்டாக அமெரிக்காவோட டாலருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச். இதுதான் எர்த்குவேக்.
ஸோ அந்த யூஎஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்க்கு நடுவில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவோட டாலருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழுக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஒரு மிக பெரும் எர்த்குவேக் ஏற்படும். ஏன்னா அமெரிக்கா டாலரை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பல நாடுகளும் அவங்களோட ரிசர்வ்ஸில் டாலரில் வச்சுருப்பாங்க, அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ எல்லாமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம 1,00,000 வச்சுருக்கோம் பேங்க்கில். அந்த 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கும்போது அது 2 ரூபாயா மாறிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? கணக்கு 1,00,000 தான் இருக்கும் பேங்க்கில். ஆனால் அது மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கொடுக்கும்போது 2 ரூபா தான் கொடுப்போம், அதுக்கு மதிப்பு கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இது போல தான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ரிசர்வ்ஸ் வச்சிருக்கக்கூடிய நாடுகளுக்கு நடந்துடும். ஏன்னா டாலரோட தேவை இல்லை அப்படிங்கும்போது, டாலரை யாரும் வாங்கலை அப்படிங்கும்போது டாலரோட மதிப்பு சரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே டீடாலரைசேஷனை நோக்கி ஒரு புஷ்ஷா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது போல் கரன்சி லிங்கேஜ் பண்ணுறதுனால யூனிஃபைடு பிரிக்ஸ் டிஜிட்டல் நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இது டைரக்டாக டாலர் ஹெஜிமோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டாக இருக்குது. அதாவது ஒரு காசு நம்ம வந்து ரூபலுக்கு மாத்திரம், நம்ம வந்து சீனாக்கா யுவானுக்கு மாத்திரம், நம்ம வந்து சவுதி ரியாலுக்கு மாத்திரம்னா ஈஸியாக மாறிட முடியாது இல்லையா? அந்த அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த நெட்வொர்க், அந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ன்றது பிரிக்ஸ் நெட்வொர்க்காக இருக்கும். அதை யூனிஃபைடாக பண்ணுறதுனால பிரிக்ஸ் அமைப்பு அந்த என்டையர் நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதுனால, அந்த அமைப்போட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதுனால இது டாலரோட ஹெஜிமனி, இதுக்கு இத்தனை நாள ஷிஃப்ட்டு அப்படி இப்படின்னு வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அது போல் ஹெஜிமனியிலேருந்து இந்த நாடுகள் விடுபடுது. எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் அதிபராகிறதுக்கு முன்னாடி இருந்தே அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டாக ஆன்டி அமெரிக்கா மூவ் யாராவது எடுத்தீங்கன்னா சாங்ஷன் போடுவேன், அந்த பண்ணுவேன், டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிறது போல மிகப்பெரும் மிரட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தரப்பு தான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மூவ் எப்போவுமே டீடாலரைசேஷனை நோக்கி இல்லை அப்படிங்கிறது போல் சொல்லிக்கிட்டாலும் நம்ம அக்ரெசிவாக ருப்பியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நம்மளோட டிஜிட்டல் ருப்பியை ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ எல்லாரும் ஜிபே வந்துருச்சு இல்லையா? அது போல் சொல்ல வர ஜிபே, பேடிஎம் எல்லாமே இருக்கிறது. ஸோ இது போல் ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற டிஜிட்டல் கரன்சியாக மாறும்போது, டிஜிட்டல் யுகத்துக்கு போகும்போது இந்த டிஜிட்டல் கரன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மாறிடுது. நம்ம அதை சாதிச்சு காமிச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் இந்த டிஜிட்டல் கரன்சிக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பிரிக்ஸ் இந்த கரன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு குளோபல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும் பிரிக்ஸை நோக்கி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா புது மல்டி போலாரிட்டி வேர்ல்டோட ஃபினான்ஷியல் வேர்ல்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாறும். மல்டி போலார் வேர்ல்டோட ஃபினான்ஷியல் வேர்ல்டுங்கிறது இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்களாக இருக்குது. ஸோ இப்போ இந்த லிங்கேஜ், டிஜிட்டல் கரன்சியோட லிங்கேஜ் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இதை பொறுத்து தான் அமெரிக்கா நம்மளுக்கு டேரிஃப் போடுவேன், 500% டேரிஃப் இந்தியா அப்படிங்கிறது போல பயந்து, அதாவது சார் பேசட்டுமா சார் அப்படிங்கிற நம்ம பிரைம் மினிஸ்டர் கேட்டாங்களா, இல்லை ட்ரம்ப் அவர்கள் சார் ப்ளீஸ்ங்கய்யா ஃபோன் எடுங்கய்யா பேசிக்கலாங்கய்யா அப்படிங்கிற அவங்க கேட்குறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் 500% டேரிஃப் ப்ரெஷர் நம்மளுக்கு போடுறாங்களா. ஏன்னா நம்ம நாட்டோட பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். 500% டேரிஃப்ன்றது வர்த்தகத்துக்கு மட்டும் கிடையாது. இப்போ குளோபலாக க்ரூடு சப்ளைங்கிறது ரொம்ப ஆபத்தாகிக்கிட்டு இருக்கு. ஆயில் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் வருது. நம்ம நாடு 85% ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக பிளாக் பண்ணுறதுக்கு இப்போது அங்கே ஒரு போர் வந்ததுன்னா போக்குவரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்தம்பிச்சிடும். ஏசிய நாடுகள் அலர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ அமெரிக்காவோட போர் கப்பல்கள் அங்கே வருது, ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு போர் வருது அப்படின்னா மிக பெருமளவில் வர்த்தக பாதை அப்படிங்கிறது ஸ்தம்பிச்சுப்போம் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஒன்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், ரெண்டாவது வெனிசுவேலா ஆல்ரெடி கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அமெரிக்கா. இது எல்லாமே ஆயில் எக்ஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கி இருக்காங்க. ஸோ இதனால இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் மிக பெரும் பிரச்சனைக்குள்ளாவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ நம்மளோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்கார்டு பண்ணணும். நம்ம ரஷ்யாவோட ஆயில் வாங்கக்கூடாது. வெனிசுவேலா ஆயிலை கட்டுப்படுத்தியாச்சு. இப்போ ஈரானில் இருக்கிறதுக்கு வந்து பண்ணால் போர் நடக்குது, அந்த வழியாக வர்த்தகமும் நடக்காது,
ஈரானோட ஆயிலும் வாங்க முடியாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெட்ரோலோட ப்ரைஸ், ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இதனால சராசரி தினசரி கூலி வேலை ஆட்கள் செய்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஏன்னா டாலரோட விலை ஒரு பேரலுக்கு $10 வரைக்கும் இனிஷியலில் பீக் இருக்கும் அப்படிங்கிறதால சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றது நடக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்து. ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய மூவ் இந்த ஈரானை மையமாக இருக்குது. இந்த ஈரான் பிரச்சனை முடியும் போது ஒரு மிக பெரும் தெளிவு இந்த உலகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட்களோட கருத்துக்களாக இருக்குது. ஸோ இது போல விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கா தன் ஆளுமையை காட்டுறதுக்காக ஈரான் மேலே கை வைக்கிறாங்களா? இதுபோல பல காரணங்கள் இருக்குது ஈரான் மேலே கை வைக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, இரும்பு கரம் கொண்டு நடக்கிறாங்க, அதனால நாங்கள் அந்த அரசாங்கத்தை அடக்க வரோம் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இப்போ பிரிக்ஸ் ட்ரில் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இப்போ அந்த பிரிக்ஸ் ப்ளஸ் ட்ரில்லில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரப்பு வந்து ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் நடந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ பிரிக்ஸ் நேவல் ட்ரில்லுங்கிறது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கிடையாதுங்க. அதாவது பிரிக்ஸில் எல்லா நாடுகளும் இணைஞ்சு முடிவெடுத்து அது கொண்டு வரக்கூடிய விஷயம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களே முடிவெடுத்து நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கூட செஞ்சதுங்க. அதனால் நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலிங்க அப்படிங்கூட நம்ம தரப்புலேருந்து அதுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரில்லில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யூஏஇ, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இனிஷியலாக ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட படகுகளை அனுப்பிச்சிருந்தாங்க, போர்க்கப்பல்களை அனுப்பிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அப்சர்வராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து அவங்க மாறிட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அப்சர்வராக மாறியிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் டிப்ளமேட்டிக்கல் ப்ரெஷர். இந்த அப்சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில், எஜிப்ட், எத்தியோப்பியா, இந்தோனேஷியாவும் இருந்திருக்காங்க. அது கூட ஈரானும் அப்சர்வராக இருந்தாங்க. ஸோ இது போல் பிரிக்ஸ் நாடுகள் நேவல் ட்ரில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்தியா நம்ம அதை விலகி நின்று வேடிக்கை பார்த்துருக்கோம். இதில் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், இதில் கோர் பில்லர் இந்த ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9லேருந்து ஜனவரி 16 வரைக்கும் நடந்தது இந்த வருஷம். ஸோ இதில் இது போல் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட 3 கோர் பில்லர்கள் சாங்ஷன்ஸ் போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்காகல. இப்போது பொலிட்டிக்கல் அப்புறம் செக்யூரிட்டி நம்மளோட செகண்ட் பில்லர், அதாவது பிரிக்ஸோட 2வது பில்லர். இந்த பில்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அப்புறம் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன். இது ஈரானுக்கு எந்த அளவுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கொடுக்க போகிறாங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் பிரிக்ஸ் நாடுகளோட உதவி இருக்குமா, இல்லை ஈரான் அவங்க ஜெயிப்பாங்களா, இல்லை அமெரிக்காவோட எண்ணங்கள் ஜெயிக்க போதா, என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஈரானோட வெற்றியில் பிரிக்ஸோட வெற்றியும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதனமே எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப், பை.